ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு வந்து மேகி பாட்டு போகிறோம். வெள்ளை மீன் சொல்லி கொடுத்தேன். இப்போ வெள்ளை மேகி பாட்டு போகிறோம். பூண்டு நல்லா இடிச்சு எண்ணெயில் போட்டுக்கோங்க. இதுக்கு நெத்திரி பொடிலாம் போடணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து மீன் பிடிக்காது, அதனால தான் மேகி சொல்லித்தரேன். பூண்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்குங்க. கொஞ்சமாக போடுங்க, இது ஒரு மேகி தான். ஸோ நீங்கள் 2 மேகின்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்குங்க. ஐயா மேகி அவிச்சிட்டு வாங்கய்யா, சுட்டுன்னு ஊற்றி வையா, நிறையா இல்லை கவனம் ஊற்றி கூட மூடி வை. ஓகே, இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன போட போகிறேன்னா, நார்மலாக பீஸ் கேக் போட மாட்டாங்க, நீங்கள் இருந்தால் போட்டுக்குங்க. இன்னும் வெறும் நெத்திப்படி அந்த அளவு ருசி இருக்காது, கொஞ்சம் ருசி கம்மியாக இருக்கும். பீஸ் கேக் போட்டிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா பீஸ் கேக் நல்லா வதங்கிட்டு வருது. பட்டை மிளகா நான் வந்து ஒரு 5 மிளகா எடுத்து வெட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஊசி மிளகா ஒரு 3, ஒரு மேகி தான், அதனால பட்டை மிளகா குறவா போட்டிருக்கேன். நீங்கள் மேகி கணக்கு வச்சு போட்டுக்குங்க. உரப்பு வேணுமா நீங்கள் கூட போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஒரு முட்டை ஊற்றிக்குங்க எண்ணெயில். அது வரைக்கும் எப்படிமே தொக்கிடுங்க விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட், கடுகுக்கீரை நான் கூட போட்டுக்கிறேன், நீங்கள் குறவா போடனா குறவா போட்டுக்குங்க. கடுகு நல்லா வெட்டிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், மேகி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இவருக்கு மேகி வந்துருச்சு. ஓகே, எப்போவுமே மேகி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி அப்படி செஞ்சாதான் மேகி வந்து தண்ணியாக பிரியும், அடுப்பு குறையா. ஓகே ஃப்ரெண்ட், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து நான் சின்னதாக வெட்டிட்டு சோள மாவு போட்டு, தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம பிள்ளைங்க மாவு எடுத்து கோழியில் கலந்து இந்த மாதிரி போடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மொறு உங்களுக்கு கோழி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திரிப்பொடி கொஞ்சம் போட்டுக்குங்க. பொரிச்சு வச்சுட்டேன் நிறையா. மேகியை போட்டு கிண்டி எடுக்க வேண்டியதான். நீங்கள் உப்புலாம் போட வேண்டாம், ஏன்னா நெத்திரிப்பொடி உப்பு இருக்கும். நம்ம வந்து அந்த மேகி தூள் வேறு போட்டிருக்கோம். ஏன் அப்படி கிண்டக்கூடாதியா? ஓகே ஃப்ரெண்ட், வந்து மேகி தூள் இப்போ தான் போடுறேன் நான். நல்லா கிண்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட், நல்ல மேகி கோரிங் ரெடி. இதில் நெத்திப்பொடி போட்டிருக்கேன், கோழி போட்டிருக்கேன், மேகி பவுடர் போட்டிருக்கேன். அவ்வளோதான். சாப்பிட்டு பாருங்கள், இல்லைன்னா பிள்ளைங்க செஞ்சு பாருங்கள், சொல்லி கொடுங்க, சாரி செஞ்சு கொடுங்க. நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ